इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरिहर सुतनय्यनय्यप्प स्वामिये शरणमय्यप्पा। ओम नमस्ते सर्वशक्ताय नित्याय परमात्मने पुरुषाय आदिबीजाय परेशाय नमो नमः। तस्मै नमो निर्मलाय ब्रह्मणे अनन्तमूर्तये नमो गिरां विदूराय परमाश्चर्यकर्मणे पूरिकारुण्ययुक्ताय नित्याय परमात्मने क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाधाराय साक्षिणे नमो नमस्ते अखिलपालकाय समस्तलोकाद्भुतकारणाय नैष्कर्म्यभावाय समस्तसाक्षिभूताय भूतावलिनायकाय आनन्दरूपिणं शान्तं घोरसंसारतारकं सृष्टिस्थित्यन्तरूपं तं शास्तारं प्रणतोऽस्म्यहं हृदयकमलवासं हृद्यविद्याविलासं सदयनिलयवासं सात्विकश्रीविलासं सुतरुणकरवासं दिव्यतेजोविहासं कदनदहनहासं भावये பாண்டியதாசம். மும்மூர்த்திகள் மகிழமுகியினுடைய சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சுந்தர மகிழம் என்கின்ற மகிஷத்தை மகாவிஷ்ணு பிரதானமாக இருந்து பிரம்மாவும் பரமேஸ்வரனும் துணைக்கு இருந்து அந்த சுந்தர மகிழத்தை ஏற்படுத்துறார். தங்களுடைய அம்சமாகவே அவளுடைய அதனுடைய உற்பத்தி ஏற்படுறது. இந்த தெய்வாம்சங்கள் இதெல்லாம் தத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியவை. எந்த தத்துவத்தை எந்த அவதாரம் பிரதிபலிக்கிறது, எந்த உபாசனைக்கு எந்த தத்துவத்தை ஆதாரமா வச்சு உபாசிக்கிறது, இதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த மூர்த்திகள் எல்லாம் புராணங்கள் சொல்றது. பகவான் ரூபத்தோட இருக்காருன்றது நமக்கு அனுகிரகிக்கிறதுக்காக தான். வாஸ்தவிகமா பார்த்தோம்னா பகவானுக்கு ஒரு ரூபம் கிடையாது, எல்லா ரூபமும் பகவத் ரூபம்தான். ரூபமில்லாத நிர்குணத்தன்மையும் பகவான் தான். சகுண நிர்குண ரூபங்கள் ரெண்டும் ஈஸ்வரனுடைய சுரூபம். நிர்குணமாக இருக்கிறது பகவானுடைய சத்தியஸ்வரூபம், சகுணமாக இருக்கிறது மித்யா சுரூபம். அந்த சகுணமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் சகுனத்தை அனுபவிக்கிறது. ஆனா ஸ்வஸ்வரூபம் நிர்குண பரபிரம்மன் தான் எல்லா வஸ்துக்களும். அப்படிங்கிற பொழுது சகுணமாக ஈஸ்வரன் குணத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக குணத்தோடு இருக்கக்கூடிய ரூபங்களை எடுத்து அனுகிரகிக்கிறார். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணும் பொழுது எல்லா ரூபத்துக்கும் ஒரே தாத்பரியம் கிடையாது. ஒவ்வொரு ரூபமும் பரபிரம்மத்தை ஒரு விதமாக பிரதிபலிக்கிறது. பிரம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது வேத ரூபமாகவே ஹிரண்யகர்ப்பன் சிருஷ்டி பண்றார். ஹிரண்யகர்ப்பர் என்பவர் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு மானச ரூபமாக ஜெகத் சிருஷ்டி பண்றது ஹிரண்யகர்ப்பன் தான். அந்த மானச சிருஷ்டியானது வேதஸ்வரூபமாக நடக்கிற சிருஷ்டி, எல்லாம் வாக் ரூபமான சிருஷ்டி. அதனால பிரம்மாவை வேத ரூபமாக சதுர்முகமாக உபாசிக்க சொல்றது வேதங்கள். அந்த பரமார்த்த தத்துவம் ஹிரண்யகர்ப்ப ரூபம்
அந்த ரூபம் சமஷ்டி ரூபம், நம்மளால சாமான்யமா கிரகிச்சுக்கிறதுக்கு முடியாது. ஞானம் ஏற்பட்டாதான் ஹிரண்ய கர்ப்பனுடைய சுரூபத்தை கிரகிச்சுக்க முடியும். அப்ப அதை கிரகிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆலம்பனமாக ஆல்டார் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். ஐடல்னு சொல்லக்கூடாது, ஆல்டார். ஒரு ஆலம்பனம், மூர்த்தி. அமூர்த்தமான விஷயத்துக்கு மூர்த்த ரூபம் கொடுக்கும் பொழுது எந்த அமூர்த்தமான தத்துவம் சொல்லப்படுறதோ அதுக்கு அனுகூலமான மூர்த்த ரூபம் தரணும். அதுதான் ரிஷிகள்லாம் அந்த காலத்துல வேதத்தினுடைய சுரூபத்தை, எந்த சுரூபத்தை வேதம் சொல்றதோ அத வியாசாதி முனிவர்கள் ரிஷிகள்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அதே தத்துவமானது ஸ்திதி காரணத்துக்காக சகுண பிரம்மமாக உலகம் முழுக்க வியாபிச்சு சர்வ ஜீவராசிகளையும் நியந்திரணம் பண்ணி ஈஸ்வர சுரூபமாக இருக்கிறவரை மகாவிஷ்ணு என்பதாக, சர்வ வியாபி என்பதற்காக ஒரு நீல வர்ணம், கர்மா விஷயங்களுக்கு புண்ணிய பாபாதி கர்மாக்களுக்கான பலனை கொடுக்கறத காண்பிக்கிறதுக்காக சங்க சக்கரம். இந்த சிருஷ்டியானது பகவானே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து சிருஷ்டி பண்றார் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மாவானவர் அவ்வியக்தமாக அவ்வியாகிருத்தமாக இருந்து கொண்டு விவர்த்த காரணமாக ஜெகத் சிருஷ்டி பண்றார் என்ற தாத்பரியத்தை காண்பிக்கிறதுக்காக யோக நித்திரையில இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படின்னா இந்த பரமார்த்த தத்துவத்தை சகுனமாக காண்பிக்கிறது சாஸ்திரங்கள். அது மாதிரி உலகத்தினுடைய நியாமனம் பண்றவர், உலகத்தினுடைய சிருஷ்டி பண்றவர்ன்ற பிரம்மா, அவருக்கு ஒரு வர்ணம், ஒரு தன்மை, இதெல்லாம் சொல்லப்படுறது. வயசு, வயோதிகரா பிரம்மாவை கற்பிக்கிறது. காரணம் ஜெகத்தினுடைய தன்மை சனாதனமாக இருந்திருக்கக்கூடிய தன்மை. மகாவிஷ்ணு க்ஷத்திரிய ரூபம், உலகத்தை ஸ்திதி பண்றதுக்கு பல அவதாரங்கள் எடுத்து ராட்சசாலெல்லாம் வதம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்துல வதம் பண்ணி லோகத்தை ரட்சிக்கிறவர் அப்படிங்கிறதுனால க்ஷாத்திர ரூபம், ரஜோரூபமாக மகாவிஷ்ணு. தத்துவரூபமாக உலகத்தை சாத்விக தன்மையோடு உலகத்தை மோட்சம் கொடுக்கக்கூடியது அந்த தன்மை, லயம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. இந்த மாதிரி காரியம் பண்றவரை சிவன், ருத்ரன், பரமேஸ்வரன் என்று அந்த மூர்த்தியாக அதே பரபிரம்மம் ஸ்திதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட்சம் கொடுக்கிற தெய்வம், மோட்சஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால ரிங்க ரூபமாக, ஸ்படிக ரூபமாக, சுத்த ஸ்படிக சங்காசம்னு எந்த குணவர்ஜிதமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை பரமேஸ்வரன் சிவன் சொல்றது. அது சாத்விக அம்சம் பிரதானமாக இருக்கிறது. இது மூன்றும் சேர்ந்தோ இரண்டும் சேர்ந்தோ ஒரு புத்திரனை உற்பத்தி பண்றது, புத்திரிய உற்பத்தி பண்றதுன்னு சொன்னா அந்தந்த அம்சங்கள் அந்த சந்தானமாக ஏற்படக்கூடிய மூர்த்திக்கினுடைய உபாசியமான தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எதுக்காக சிவன் விஷ்ணுவோட கிழந்து குழந்தை வித்துண்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்விகள்லாம் என்ன ஏற்படுறதுன்னா, இந்த மகிஷாசுரன்னு எரும தலையோட இருக்கா, சிங்க தலையோட ராட்சசன் இருக்கான்லாம் சொல்றே, இதெல்லாம் ஒன்னும் பிராக்டிக்கலா தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற பால் இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா புராணத்துல நடக்கிறது எல்லாம் அத்தனையும் பூலோகத்துல நடக்கிறது இல்லை. சில விஷயங்கள் தான் பூலோகத்துல நடக்கிறது. கைலாசத்துல நடக்கிறதுங்கிறோம் சொல்றது புராணங்கள், வைகுண்டத்துல நடக்குது, இந்திரலோகத்துல நடக்கிறது. பிரபஞ்சத்துல வெவ்வேறு இடங்கள்ல இந்த வெவ்வேறு வியாக்கியானங்கள், ஆக்கியாயிகா, உத்தாந்தங்கள்லாம் நடக்கிறது. அப்போ எந்த இடத்துல நடக்கும் பொழுது அங்க என்ன மாதிரி உபாதி இருக்கணுமோ அந்த உபாதியில தான் அந்த ஜீவன்கள், ராட்சசர்கள் இவாளெல்லாம் இருப்பான்.
தேவர்கள் எல்லாமே. மனுஷன் பூலோகத்துல இருக்கான், இப்படிதான் இருக்கான்றதுனால மத்த லோகத்திலயும் மனுஷன் மாதிரியேதான் உருவம் இருக்கணும்னு நம்ம ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்டார் ட்ரெக்கு, ஸ்டார் வார்ஸ் இதுல எல்லாம் நம்மள மாதிரியா இருக்கான் மனுஷன், வெவ்வேறு மாதிரி தானே இருக்கு. அதனால இது நம்ம ஈஸியா அசிமுலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டார் வார்ஸையும் ஸ்டார் ட்ரெக்கையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல தாற்பயமான ஒரு அர்த்தமும் இதுல எல்லாத்திலையும் இருக்கு. அது ஒரு ஞானம் அடையும் பொழுது, ஞானத்தை உத்தேசிக்கும் பொழுது அது புரியும். இப்போ எருமை என்பது தாமசத்தை காண்பிக்கிறது. தமசனுடைய தன்மை என்ன? சோம்பேறித்தனம், அந்தகாரம், அஞ்ஞானம், இயக்கத்திலேயே ஒரு மந்தத்தன்மை, இதெல்லாம் எருமையினுடைய ஒரு உருவகத்துல தெரியாது. எவ்வளவு அடிச்சாலும் மெதுவாதான் நகரும், ரொம்ப ஹார்ட் ஸ்கின்டா இருக்கும். அஞ்ஞான ரூபம்ன்றது கருப்பு, இருட்டுங்கிறது அஞ்ஞானத்தை காண்பிக்கிறது. அதனாலதான் கருப்புனா அஞ்ஞானமான்னு கேட்கக்கூடாது, இருட்டு அஞ்ஞானம். ஏன்னா இருட்டுங்கிறது வெளிச்சத்தை மறைக்கிறது, பொருள்களை மறைக்கிறது. உடனே ரேஷியல் பேசுறோம்னு, ரேஷியல் பேசல. இருட்டுங்கிறது ஒரு பொருள் இருக்கா இல்லையாங்கிறத மறைக்கிறது, கண்ணை மறைக்கிறது. அப்போ அது அஞ்ஞானத்தை உருவகப்படுத்துறது இருட்டு, கருந்தன்மை. இதெல்லாம் மகிஷத்துக்கு இருக்கு. அப்போ சாத்வீக அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், இல்ல சத்துவமும் ரஜசும் சேர்ந்திருக்கிற க்ஷத்திரிய பிராமண ரெண்டு தன்மையும் சாஸ்தாக்கு உண்டு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் என்ன பண்றார்? தாமச ரூபத்தை நீக்கிறார். க்ஷத்திரிய தன்மைங்கிறது ராஜசம், ஞானஸ்வரூப தன்மைங்கிறது சாத்வீகம். இது ரெண்டுமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம் தாமச ரூபமா இருக்கக்கூடியதை அழிக்கிறது அப்படிங்கிறதும் தாத்பரியம். இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்காம நம்ம உருவகத்தை வச்சு நம்ம கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது தத்துவம் என்ன சொல்ல வந்தா, என்ன இங்க காண்பிக்கப்படுறது, இதனுடைய உண்மை தன்மை இப்ப புரியலனாலும் ஒரு காலத்துல புரியும். முதல்ல ஒரு ஸ்ரத்த இருக்கணும். பெரிய நம்மளுடைய ரிஷிகள்லாம் சாதாரணப்பட்டவா கிடையாது. அவளுடைய ஞானம், அவளுடைய அறிவு, அவளுடைய இன்டென்ஷன், அவளுடைய நேச்சர், அவளுடைய கல்ச்சர், கேரக்டர், இதெல்லாம் இன்னி காலத்து மாதிரி கிடையாது. பெரியவாள்லாம் ஒரு விஷயம் சொன்னான்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுல நன்மைதான் இருக்குங்கிற ஒரு ஸ்ரத்த முதல்ல இருக்கணும். புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு புரியலைன்னா கூட காலம் வரும்பொழுது புரியும் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸ்ரத்தையோட இருக்கணுமே ஒழிய விதண்டா பேசுறது யாருக்கும் நமக்கு நல்லது கிடையாது, யாருக்கும் நல்லது கிடையாது. மாதிரி விஷயங்கள்ல ஸ்ரத்ததான் பிரதானம். இங்க மகாவிஷ்ணு இப்ப சுந்தர மகிஷத்தை பார்த்து சொல்றார், நீ உடனே சொர்க்கலோகத்துக்கு போ, அங்க மகிஷமுகி இருப்பா, அவளை மயக்கி நீ பூலோகத்துக்கு அழிச்சின்னு போயிடு. ஏன்னா உன் பத்தினி தான் வந்துருவோ, அழிச்சின்னு போ, உனக்கு துணையா நான் காமதேவனை அனுப்புறேன். ரெண்டு பேரும் சரியான காலம் வரும் பொழுது என்னை அடைவேள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதனால அந்த சுந்தர மகிழ்ச்சியும் கிளம்பிடுதுன்னு அந்த அத்தியாயம் முடிஞ்சுது. அடுத்தது மோகினி ரூப அவதாரம்னு 2வது அத்தியாயம். இந்த திரிமூர்த்திகள் ஆசீர்வாதத்தோடு சுந்தர மகிழ்ச்சி கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு போறது. சொர்க்கலோகத்துல, இந்திரலோகத்துல, அமராவதியில மகிஷமுகி தன்னுடைய மற்ற மகிழ்ச்சிகளோடு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துண்டு ஹாஹூன்னு ஒரே சத்தத்தை போட்டுண்டு தன்னுடைய ராஜ்யபாரத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த சுந்தர மகிஷமும் அங்க வர்றது. ததா திருஷ்டுவா காசரேந்திரம் சுந்தரம் காமகர்விதம் அசீத் ராகவதி
தஸ்மின் மகிஷி மதனேன ச அவிலிப்த ஜிஹ்வஹ அவிலிப்த ஜிஹ்வயா தஞ்சதன் முத்ரஞ்ச முதா பபௌ தந்தான் பிரதர்ஷ்யாம் சந்தியாம் பிரதர்ஷ்யாமாச மகிஷி மதனாதுரா. இந்த ரொம்ப அற்புதமாக அழகோடு சுந்தர மகிழ்ச்சி வருது. கூடவே மன்மதன் வேற பின்னாடியில இருந்து அம்பு விடவும் இந்த மகிஷமுகியானவள் சுந்தர மகிழ்ச்சி மேல மையல் கொண்டுடுத்து. உடனே இவ்வளவு தூரம் ராட்சசியாக இருந்துட்டு ஹா ஹூன்னு சத்தத்தை போட்டு இருந்தது இப்போ ஒடுங்கி போயிடுத்து. பர்த்தா வந்துட்டாரோன்னு அதனால அங்கேருந்து கிடுகிடுன்னு வருது. சுந்தர மகிஷத்துக்கிட்ட பக்கத்துல வந்து அதுவும் எரும மாடா நின்றுட்டு நான் காலை நக்கிறது வாளால தட்டுறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய கணவனை ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் ஜென்மாந்தரத்துல வந்து அது பார்த்துருத்துங்கிறதுனாலையும் ஒரு ஆனந்தத்துல அது தன்னுடைய ராஜ்யத்தையே விட்டுடுத்து. விட்டுட்டு இது எங்க கூப்பிடுறாயோ அது கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துடுத்து. சுந்தர மகிஷத்துக்கு தான் தெரியுமே தான் வந்த வேலை தெரியும்னு சொல்லிட்டு அழிச்சுன்னு போகணும். ஆனா அதுவுமே இந்த மகிஷமுத்திய போன ஜென்மாக்கு அப்புறம் இப்பதான் பார்த்ததுன்றதுனால அதுவும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்து அங்கேயே சுத்தின்னு இருந்தது. தேவலோகத்துல இந்திரலோகத்திலேயே இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஞாபகம் வந்துடுது, சரி நம்ம பூமி கழிச்சுன்னு போகணும் அப்படின்ட்டு திருப்பி பூலோகத்துக்கு அது அழிச்சுன்னு வந்துடுச்சு. பகவான் சொல்லியிருக்கார் மகாவிஷ்ணு. இத பார்த்தா இந்திரன் ஆஹா இதுதான்டா சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு திருப்பி அவன் போய் இந்திரலோகத்தை போய் ஆக்கிரமிச்சுட்டான். மற்ற மகிழ்ச்சிகள் எல்லாமும் இந்த மகிழ்ச்சி ஓடி போயிடுத்த எல்லாரையும் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவள் எல்லாமும் கிளம்பி போயிட்டா. திருப்பி இந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய மற்ற தேவதைகள் சோமன், அக்னி, வருணன் இவ எல்லாரையும் வரவழைச்சு திருப்பி தன்னுடைய ஆட்சிய ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் எல்லாம் பிரயத்தனம், இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி வந்துட வேண்டியது. பவர் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் டெஸ்ட்ராய்ஸ். அந்த மாதிரி இவனுக்கு வந்து இவ்வளவு பவர் திரும்பி வந்த உடனே தான் ஏற்கனவே இருந்த விஷயங்களை மறந்து விட்டான். கர்வம் வந்து கர்வம் வந்து கர்வ போதையில இருக்கான். அந்த சந்தர்ப்பத்துல நாரதர் வரார். சொல்றார், இந்த பூலோகத்துல மலைகள்லாம் ரெக்க வச்சுட்டு அப்பெல்லாம் வந்து பறந்து பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உட்காரும். வால்கானிக் எரப்ஷன்ஸ் வருதோ இல்லையோ அந்த மாதிரி இங்க இருக்கும் மலை பார்த்தா இங்க இருக்காது, போயிடும், அங்க இன்னொரு இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி இருந்த காலம். அப்போ ரெக்கை இருக்கிற மாதிரி பட்சம் இருந்துதான். எதுக்கு? மலைகளுக்கு. நாரதர் சொல்றார், இந்த மலைகள் இங்கே எங்கேயும் போயின்னு இருக்கு, அது உலகத்துக்கு நன்மையாக இல்லை. ஒரே இடத்துல மலை இருந்துட்டு இருந்தாதான் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். இப்படி போயிட்டு இருந்தா என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுன்னா இந்திரன் தன்னாலதான் எல்லாம் பண்ண முடியுங்கிற கர்வத்துல இருக்கானோ இல்லையோ, கையில ஒரு வஜ்ராயுதத்தை எடுத்துண்டா போய் ரெக்கைகள் எல்லாத்தையும் மலைகளுடைய சிறகெல்லாம் வெட்டுறான். அதனால பர்வத்த பக்ஷஹாரின்னு பேரு இந்திரனுக்கு. சில மலைகளை மட்டும் அவன் ஒன்னும் பண்ண முடியலையாம். மைனாகோ மந்தரோ மேருஹு இமவான் கந்தமாதனஹ கைலாச இதி ஷட் தன்யாஸ்திஷ்டந்தி வரபூஜிதாஹ. மைனாகன்
மைனாக பர்வதம், மந்தர பர்வதம், மேரு, இமாச்சலம், கந்தமாதன பர்வம், கைலாசம், இத மாதிரி 6 மலைகளை ஒண்ணும் பண்ண முடியல. மத்த எல்லாத்தினுடைய ரெக்கையும் வெட்டி போட்டுட்டான். அதனால அச்சலம்ன்ற பெயரோட பர்வதங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்திரன் இன்னும் கர்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து. நானா கொண்டு மலைகள் எல்லாம் வெட்டி சரி பண்ணேன் அப்படின்னு ஒரு கர்வத்துல கைலாச பர்வதத்தையே போய் முற்றுகையிட போயிட்டான். என்னை யார் என்ன பண்ணிட முடியும்? பரமேஸ்வரன் உள்ள இருக்கார், நந்திகேஸ்வரர் வெளியில. அவரை தாண்டி தானே போய் ஈஸ்வரனை பார்க்க முடியும். நந்திகேஸ்வரர் இவனை பார்த்தார். இவன் என்னடா இவ்வளவு கர்வத்தோட இருக்கான், இவனுக்கு பாடம் போட்டணும்ட்டு முதல்ல தூக்கி கொண்டு போய் அமராவதியில போட்டார். பரமேஸ்வரனுக்கு விஷயம் தெரிய வந்தது. அவர் துர்வாச மகரிஷியை கூப்பிட்டு இந்த இந்திரனுடைய கர்வத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் அதே தத்தாத்திரேயர் மாதிரி அத்திரி அனுசூயாவனுடைய அம்சம், ருத்ராம்சமாக அவளுக்கு அவதரித்தவர் அவர். அவர் ஒரு சமயம் இந்த ஒரு எண்ணத்துல பகவான் கொண்ட விஷயத்த மனசுல கொண்டுட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல என்னாச்சு, இந்த விருத்ராசுர வதம் பண்றான் தேவேந்திரன். வதம் பண்ணிட்டு, ஏன்னா ஏற்கனவே கைலாசத்தை முற்றுகையிட்டான். அடுத்தது இந்த விருத்ராசுரனை வதம் பண்ணான். ரொம்ப ஒரு மெதப்போடு கர்வத்தோடு ஐராவதத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு பட்டண பிரவேசம் வரான். தன்னுடைய வெற்றிய உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக ஐராவதத்து மேல ஏறிண்டு அந்த நகரத்து முழுக்க அந்த காலத்துல சஞ்சாரம் பண்ணுவான். அப்போ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான காணிக்கைகள், பட்டு வஸ்திரங்கள், ஸ்வர்ணங்கள், இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கறது வழக்கம். ஒரு ராஜா ஒரு விஜயம் பண்ணிட்டு வந்தான்னா, திக்விஜயம் பண்ணாலோ இல்ல ஒரு ராஜ்யத்தை போய் ஜெயிச்சுட்டு வந்தாலோ, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவாவா ஏதாவது ராஜாக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு இதுல இவன் வரான். தபோபலேன மகதா கிருதினா விஸ்வகர்மணா நிர்மிதாயாம் சுதர்மாயாம் ரத்னசிம்ஹாசனோபரி சமாசீனஹ தேவராஜோ தேவானாம் தர்சனம் ததௌ. இந்த தேவேந்திரன் பெரிய சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இந்திரலோகத்துல ஆட்சி புரிகிறவன். அவன் இந்த வித்ராசுரனை வதம் பண்ணிட்டு குதிரையில வரான் அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். புரா நிர்ஜித்ய சங்கிராமே யம்பாதீன் அசுரேஸ்வரான் மகாவிஜய சம்பன்னோ தேவராஜோ முதாயுதா கைலராஜேன சதிருஷம் உன்னத்யா தவலத்ரிஷா அத்யந்த தவலைர் தந்தைஹி சதுர்பிஷ்ச விராஜிதம் ஐராவதம் சமாருஹ்ய கஜராஜம் சுரேஸ்வரஹா. எப்பேற்பட்ட ஐராவதம்! வெள்ள வெளையர்ன்னு இருக்கு, 4 தந்தங்கள் இருக்கு. மலை குன்று மாதிரி ஒரு உயர்வா இருக்கான், அவ்வளோ பெருசு. அது மேல ஏறி வரான் தேவராஜனான இந்திரன். பெரிய விஜயத்தை ஜெயிச்சவன். சங்கிராமத்துல எம்பன் முதலான அசுரர்களை ஜெயிச்சான். கூட யார் வரான்னா, திரயஸ்திரிம்சத் கோடி சங்கைஹி அமரைஹி சித்தசாரணைஹி கந்தர்வைஹி கிண்ணரைஹி அன்யைஹி திவ்யைஷ்ச முனிபுங்கவைஹி ஜயகோஷம் பிரகுர்வத்பிஹி தைஸ் சர்வைஹி பரிதோவிருதா. 33 தேவர்கள் புடைசூழ கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், முனிபுங்கவர்கள் எல்லாம் ஜெயகோஷம் செய்ய வந்துருக்கா.
தன்னுடைய புரிய அடையறாம். பிராப மகான் இந்திரஹா மகதீம் அமராவதீம் ததா திவௌகசா சர்வே ஸ்வஸ்தூனி முதா ததுஹு. ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு எல்லாம் சொல்றாளாம். இவன் ராஜ்யத்துக்குள்ள நுழையும் பொழுது பலவிதமான திவ்ய உத்தமமான விஷயங்களை சமர்ப்பணம் பண்றா. அப்போ துர்வாசர் அங்க வரார். துர்வாசாஸ்து மகா தேஜாஹ காஷீம் சம்பிராப்ய சாதரம் சர்வதீர்த்தேஷு சம்ஸ்நாய சர்வலிங்கானி பூஜ்யஜ நாம்னா காமேஸ்வரம் லிங்கம் பிரதிஷ்டாப்ய பிரபூஜ்யஜ பிரதட்சிண நமஸ்காரா கோத்ரை சம்பூஜ்ய சங்கரம். துர்வாசர் என்ன பண்றார்? காசிக்கு போயிருக்கார். அங்க எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லா லிங்கங்களுக்கும் பூஜை பண்ணிட்டு காமேஸ்வரம் என்கின்ற லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் பண்ணி அதனுடைய சந்நிதியில லிங்கத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறார். அது மேல இருக்கிற மாலை தடால்னு விழுந்தது கீழே. ததா பததி லிங்கஸ்ய மஸ்தகத்தம் மகோத்பலம் கிரஹீத்வா தன்மஹா பிரீத்யா ஸ்வேச்சயா சஞ்சரன் முனிஹி. அத கையில எடுத்துட்டு வரார். எதிர்க்க பார்த்தா இந்திரன் வரா. தேவராஜம் ததா திருஷ்டுவா சாசீர்பிரவி அபிநந்தியஜா பிரசாத சங்கரஸ்யேதி ததௌ தஸ்மை மகோத்பலம். அந்த மாலையை எடுத்து கொடுக்கிறார். ஈஸ்வரனுடைய பிரசாதம், இந்தா நீ வச்சுக்கோ. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஜெயத்தை பண்ணிட்டு இருக்க, வச்சுக்கோன்னா அவன் என்ன பண்ணான்? கையில வாங்கினான்னா வாங்கி அவனுடைய கர்வத்தினால ஐராவதத்தினுடைய தலைமையில போட்டானா. மோஹிதோ ஜெயலட்சுமி ஆச்சன திருத்வா நிஜ மௌலினா ஐராவதஸ்ய உத்தமாங்கே ஸ்தாபயாமாச உன்னதே. ஐராவதத்தினுடைய தலைமையில தூக்கி போட்டான். அது என்ன பண்ணிட்டு? தன்மஸ்தகஸ்ய சாஞ்சல்யாதய பததி தத்ததா. தலை ஆடிண்டே இருக்கும் இல்லையோ யானைக்கு, கீழே விழுந்துடுதான் அந்த மாலை. பதித்தஞ்சஸ்வபாதேன மர்த்தயித்வா புனః புனः கிரீடயத்யமர மாதங்கா மதயுக்தோ விதேர்வசாது. விதிவசத்தினால அது என்னாச்சு? கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே அந்த ஐராவதம்ன்ற யானையானது காலால மிதிச்சு விளையாடித்தான் அந்த மாலைய. துர்வாசர் கோபம் வந்துடுத்து. துர்வாசாஸ்து ததாலோக்கிய கோபேன ஸ்புரிதாதரா மகேந்திரஞ்ச கஜேந்திரஞ்ச சப்தும் பிராக சமுத்தியதா. சாபம் கொடுத்துட்டார். நீ மகேந்திரனாகிய நீ கர்வத்தினால, தானவ ஜெயத்தினால இருக்கிற ஒரு கர்வத்தினால நீ என்ன பண்ண? எல்லாராலையும் கிடைக்க முடியாத இப்பேற்பட்ட சிவப்பிரசாதத்தை கையில வாங்கி தலையில வச்சுக்காம நீ தூக்கி போட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய யானையும் அத ரொம்ப தவறா நடத்தி. ஐராவதா க்ஷுத்ரகஜா பிருத்திவியாம் சஞ்சரிஷ்யதின்றார். ஐராவதன் ஒரு சாதாரண யானை மாதிரி பூமியில சஞ்சாரம் பண்ணும். நீயும் சாபத்தினால விஷயங்கள்ல தோற்று ராஜ்யத்தை இழப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் துர்வாசர். இத காரணமா வச்சு என்ன பகவானோட சித்தம், அதனால சாபம் கொடுத்துட்டார். அப்போ அதுக்கு முன்னாடியே ப்ரஹஸ்பதி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, துர்நிமித்தங்கள்லாம் தெரியறது, உன்னுடைய வினை செயல் உனக்கு கெடுதலை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றார். சுரேஷாய சம்யக் வாசஸ்பதௌ ஸ்திதே தத்ராகமத் சங்கராங்கோ துர்வாசா முனி புங்கவஹ கோமலை குசுமைர்பத்தமேகம் மால்யம் சுசோபனம் தத்கச்சன் சுசௌரபியம் விஸ்மிதாஹ தத்சபாசதாஹ. இந்த துர்வாசரனுடைய புஷ்பத்தையும் அவன் உதாசீனப்படுத்தவும், அவனுடைய கெட்ட நேரம் அதோட நெருங்கிடுது. இப்படிப்பட்ட மாலைய நீ அவமதிச்ச, அதனால 3 லோகங்கள் எல்லாம் உன்னுடைய லோகம் என்னுடைய சாபத்தினால
தேவாசுர மானிட லோகங்கள் எல்லாமே சோபையும் மங்களத்தையும் இழக்கட்டும். உன்னுடைய தேவர்கள் எல்லாமும் உங்க சக்தியை இழக்கட்டும். எல்லாம் வயோதிகர்களாகட்டும். ஐராவதமும் சாதாரண யானையாகட்டும்னு எல்லாருக்கும் சாபத்தை கொடுத்துட்டார். இந்திரன் எவ்வளவு கேட்டு பார்த்தான், துர்வாசர் ஒன்றும் பண்ண முடியல. அதனால கிளம்பி போயிட்டார் அவர். இந்த சாபத்தினால இந்திரலோகம் முழுக்க களை இழந்து போயிடுச்சு. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. அவனுடைய ராஜ்யத்தை தானவர்கள் திருப்பி வந்து பிடிங்கிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம போய் பிரம்மாவை போய் முறையிடுறா தேவர்கள்லாம். இதுக்கு இரண்ய கர்ப்பராகிய நீர் தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் என்று இவாள்லாம் போய் பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றா, விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றா. சமஸ்த பக்த ரக்ஷார்த்தம் ஸ்வேச்சா விதிருத விக்கிரஹா. இரண்ய கர்ப்பன நமோ ஹிரண்ய கர்ப்பாய பரபிரம்மஸ்வரூபிணே அவிஜாதஸ்வரூபாய நம கைவல்யமூர்த்தயே குணத்ரயஸ்வரூபாய நம பிரகிருதி ரூபிணே அகங்காரஸ்வரூபாய புத்தி ரூபாய தே நமஹ நமோ மகாஸ்வரூபாய நம சப்தாதி ரூபிணே ஞானேந்திரியஸ்வரூபாய நம கர்மேந்திரியாத்மனே கிருத்யாதி பஞ்சபூதாய நமோ பிரம்மாண்ட ரூபிணே. பலவிதமா ஸ்தோத்திரம் பண்றா. பண்ண உடனே என்ன விஷயம்னு கேட்கிறார். இப்படி ஆயிடுத்து எங்களோட நிலைமை. கேன உபாயேன ஜெயிஷ்யாமோ தானவான் பல கர்விதான். எப்படி நாங்க ஜெயிக்கிறது? தானவர்களுடைய ஒரு எழுச்சி ஆயிடுத்தேப்போ நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தன்மையை அடைஞ்சிட்டோமே, என்ன பண்றதுன்னு விஞ்ஞாபிக்கிறா. விஞ்ஞாபிச்ச உடனே பிரம்மா சொல்றார், வாங்கோ நம்ம மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் 2 பேர்ட்டையும் போய் கேட்போம். விஷ்ணுகிட்ட போய் கேட்கிறா. அவர் சொல்றார், பார்க்கடலை கடையணும், கடைஞ்சா வர்ற அமிர்தம் உங்களுடைய தேவத்தன்மையை உங்களுக்கு திருப்பி எடுத்து கொடுத்துரும். அதனால போய் இந்த சமுத்திரத்தை மந்தனம் பண்ணுங்கோ, கடைஞ்சிட்டு வாங்கோ, அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னா. என்ன பண்றது? எப்படி கடையிறது? பிரார்த்தனை பண்றார் அசரீரியாக பரமேஸ்வரன். அவளுக்கு உபாயம் சொல்றார். மந்தரஞ்சைவ மந்தானம் ரஜ்ஜும் குருதவா சுகிம் பశ్చాத் தேவாஸ்ச தைத்யாஸ்ச மேலயித்வா விமத்யதாம். மந்தர மலைய மத்தாகவும் வாசுகியை கயராகவும் வச்சு கடை. நீ மட்டும் கடைஞ்சா போராது தேவர்களே, தேவாஸ்ச தைத்யாஸ்ச மேலயித்வா. நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதனால தேவர்கள் தைத்தியர்கள் ராட்சசா சேர்ந்து பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். சொல்லித்து அந்த அசரீரி நபோகதாம் சதாம் வாணிம் விஷம்யா ததா அத ததா சுராஹ தைத்யைஹி சார்ததத சர்வ உத்யமே சக்ருருத்யதாக. இது மாதிரி அசரீரியாக ஈஸ்வரன் சொல்லவும் இந்த தேவர்களும் தைத்தியர்களும் ஒன்றாகிறாங்க. பாதாளாக்னிகதாக சர்வே பாதாளான் நிகதா சர்வே ததா தேத சுராசுராக ஆஜக்முல் அதுலம் சர்வே மந்தரம் பர்வதோத்தமம் தைத்யாஸ்ச கோட்டி சங்கியாகாஹ ததா தேவான சம்சயः உத்யுக்தா சகசா பிராயுஹு மந்தரம் கனகப்பிரபம். பாதாளத்திலிருந்து கிளம்பி எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் மந்தர பர்வதத்தை போய் வேண்டிக்கிறா. கோட்டி சங்கிகளாக இருக்கக்கூடிய ராட்சசர்கள், அதே அளவு இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் போய் மந்தர
கனகமயமாக இருக்கக்கூடிய மந்திரமலையிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி ரத்னங்களோட இருக்கான். சரத்னம் வர்த்துலாகாரம் ஸ்தூலம் தெய்வ மகாபிரபம் அநேக ரத்ன சம்பீதம் தானாத் துருவ நிஷேவிதம் சந்தனைஹி பாரிஜாத்தைஹி நாகபுன்னாக சம்பகைஹி நானா மிருக கணாகீர்ணைஹி சிம்ம சார்தூல சேவிதம். இப்படிப்பட்ட மாதிரி மரங்கள், சந்தன மரம், பாரிஜாத மரம், நாகபுஷ்ப மரம், பலவிதமான ரத்தனங்கள் இதெல்லாம் இருக்கு. பல மிருகங்கள் இருக்கு, சிம்ஹம் இருக்கு, சார்தூலம் புலி இருக்கு. ஏவம் விதம் மகாசைலம் திருட்வா தூ சுர சத்தமாக போய் பிரார்த்தனை பண்றா. முதல்ல வரமாட்டேன்றது, அப்புறம் வர்றது. வாசுகிய கொண்டு வந்து அடையறா. சமுத்திர மதனம் நடக்கிறது. நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே விக்னேஸ்வரர் வந்து பாத பண்றார். ஏன்னா விக்னேஸ்வர ஹேரம்பரரை பூஜை பண்ணாம பண்ணது தப்பு. அத புரிஞ்சிக்காம இவாள்லாம் வந்து விக்னேஸ்வரரை நிந்த பண்ணிட்டா. பரமானந்த லட்சணமா இருக்கக்கூடிய ஹேரம்பர் யத்வயா கதிதம் பஸ்மீபூதம் ருத்ர கோபோத்கதம் சிருஷ்டி வர்த்ததே அந்யாசுராசுராஹ குத்ர பஸ்மீபூதாலயம் கதாஹ அத ஊர்த்வம் ஹே ருத்ர ஹே மகாதேவ ஹே ஸ்தானோ ஹே ஜகத்பதே மயா விக்னம் வினோதே கிருதம் தேஷாம் சுதுர்ஜயம். பிள்ளையார் சொல்றார் பரமேஸ்வரன்டிய, இந்த மாதிரி நான் தான் பண்ணேன். பயேன மதி மோகாது துவாம் நார்ச்சயந்தி மாமபி. என்னையும் பிரார்த்தனை பண்ணல, உங்களையும் பிரார்த்தனை பண்ணல, இவெல்லாம் தன் காரியத்தை ஆரம்பிச்சா, அதனால விக்னம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் இவெல்லாம் போய் விக்னேஸ்வரரை வேண்டா. பிரார்த்தனை பண்ண உடனே பரமேஸ்வரனும் சொல்றார், நீங்கெல்லாம் விக்னேஸ்வரரை உதாசீனப்படுத்திட்டு எந்த காரியத்துக்கும் போகக்கூடாது, அது நல்லதை கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி விக்னேஸ்வரரை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மந்திரமலையை திருப்பி நிறுத்துறா. அப்புறம் மகாவிஷ்ணுவானவர் ஆம வடிவில வந்து அந்த மலைய தன்னோட முதுகுல தாங்குறார். அந்த பலத்துலதான் அடைய முடியாது. சாஸ்திரங்களை அடையறதுக்கு ஆதாரமான பிரம்மஸ்வரூபத்தை ஆசிரியிச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா மாதிரி, இப்பேற்பட்ட ஒரு காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கணும். ஆதாரம் இருந்தாதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். இப்படி இந்த மாதிரி மகாவிஷ்ணு ஆதாரமாக இருக்கார். யூயம் சர்வே கிருதார்த்தாஸ்ச ஜாதா தெய்வேன கேனச்சித் அத்ய உபவாச சம்யுக்தா அமிர்தஸ்யாதிவாசனம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து இவாளுக்கு ஒத்தாசை பண்றார். பண்ணதுக்கு அப்புறம் சமுத்திர மந்தனம் அடையும் பொழுது இதிலிருந்து விஷம் வர்றது, ஹாலாகல விஷம். அந்த விஷத்தை பரமேஸ்வரன் வாங்கி தொண்டையில நிறுத்திக்கிறார். அம்பாள் வந்து தொண்டையை பிடிச்சுக்கிறார். ந கலிதம் ந உத்தீர்ணமேவத்வயா அப்படின்னு சிவானந்த லகரியில சொல்லியிருக்கா மாதிரி அந்த விஷத்தை நீலகண்டனாக பரமேஸ்வரன் தாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அந்த சமுத்திர மந்தனத்திலேருந்து பார்க்கடல்ல இருந்து வெளியில வருது. என்னெல்லாம் வருது, அதுக்கப்புறம் மோகினி அவதாரம், அப்புறம் சாஸ்தாவனுடைய ஆவிர் பவனம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஹரிஹரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா.